Hi guys, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 Thug Life incidents பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். My name is Sharutik and you are watching. Are you okay, baby? இவங்க பேர் சீஜல் ஷா. இவங்க அகமதாபாத்ல இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். பட் இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இன்ஜினியரிங்கே படிக்காம ஒரு இன்ஜினியர் செய்யற வேலையை செஞ்சிருக்காங்க. அது என்னதுன்னா, உங்க காரை எங்கேயாச்சும் ரொம்ப நேரம் நிறுத்திட்டு திருப்பி எடுக்க வந்தீங்கன்னா வட சட்டியில இருக்கிற மாதிரி ஒரு சூடு அனுபவிப்பீங்க. இப்படி ஆகாம இருக்க நிறைய பேர் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஏசி யூஸ் பண்றதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு குளோபல் வார்மிங் ஏற்படுது. பட் இது எல்லாத்தையுமே இந்தியன் கல்ச்சர் வச்சே சீஜல் சால்வ் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கார் ஃபுல்லா மாட்டு சாணியை பூசி வண்டி நிக்கும் போதும் சரி ஓடும் போதும் சரி அது காரை கூலா வச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கார் டிசைனுக்காக ரங்கோலி கோலம் வேற போட்டிருக்காங்க. இவரோட பேர் வால்டர் கார். இவருக்கு 20 வயசு ஆச்சு. இவர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. பட் அங்க வர காசு வீட்டு ரெண்டுக்கே சரியா போகிறதுனால பெல் ஹோப்ஸ்ங்கிற கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டே இவரோட கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டிருக்காரு. நாளைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே, இந்த வேலையும் போயிருச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பட் இவர் ஃபர்ஸ்ட் டேவே வேலைக்கு லீவ் போட்டுற கூடாது, போயே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காரு. சோ நடந்தே போகலாம் முடிவு பண்ணி ஒரு பிரெட் டோஸ்ட சாப்பிட்டு தற்காப்புக்கு ஒரு கத்தியை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 4 மணி வரைக்கும் நடந்திருக்காரு. அவரோட கால் எரிய ஆரம்பிச்சதுனால ஒரு ஹைவேல இருக்கிற பேங்க் வாசல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க படுத்திருக்காரு. அப்ப அந்த வழியா வந்த போலீஸ் இவரை விசாரிச்சிருக்காங்க. இவரும் நடந்ததா சொல்லியிருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசர் இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஆபீஸ்லயும் டிராப் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த போலீஸ் ஆபீசர் இந்த இன்சிடென்ட்டை Facebookல அப்லோட் பண்ணிருக்காரு. இது ரொம்ப வைரல் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரியை படிச்ச பில் ஹோப்ஸ் கம்பெனியோட CEO வால்டர் ஆபீஸ்க்கு வரும்போது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா அவரோட சொந்த காரான 2014 Ford கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு இதை நான் பாத்துக்கிட்டதை விட நீ நல்லா பாத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வால்டர் எவ்வளவு தூரம் தான் நடந்தே ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வந்திருக்காருன்னா 20 மைல்ஸ். நீங்க யாராச்சும் ஒருத்தங்களோட மிகப்பெரிய ஃபேனா இருப்பீங்க. அவங்களுக்காக அது இதுன்னு நம்ப முடியாத விஷயங்கள்லாம் பண்ணிருப்பீங்க. பட் எவ்வளவு பண்ணியிருந்தாலும் இவர் அளவுக்கு வர முடியாது. இவரோட பேர் எரிக் ஜேம்ஸ் டிராப்பி. 2005 இவர் ஒரு ஸ்டோர்ல திருட போயிருக்காரு. பட் போலீஸ் இவரை புடிச்சிட்டாங்க. புடிச்சு இவர் கடையில திருட போனதுக்காகவும் ஒருத்தர் கொலை முயற்சி செய்ய போனதுக்கும் இவருக்கு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. பட் இவர் லாரி பர்ட்ஸ்ங்கிற பாஸ்கெட் பால் பிளேயரோட மிகப்பெரிய ஃபேன். லாரி பர்ட்ஸோட ஜெர்சி நம்பர் 33. சோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 30 வருஷம் சிறை தண்டனைக்கு பதிலா 33 வருஷம் சிறை தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. கோர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இவரோட பேர் ஒனோடா. இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். டிசம்பர் 1939 இவருக்கு 22 வயசு இருக்கும் போது ஜப்பானுக்காக வேர்ல்டு வார் 2ல இன்டெலிஜென்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிருக்காரு. 1944 இவர் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற லுபாங்குங்கிற ஐஸ்லாண்ட்ல இறக்கி விடப்பட்டிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட் என்னன்னா, அங்க மறைஞ்சிருந்து அங்க இருக்கிற எதிராளிகளோட பிளானை அழிக்கணும். அப்புறம் அவர் யார்கிட்டயும் மாட்டிரவும் கூடாது, அவரே கொன்னுக்கவும் கூடாது. இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட். பட் அவரோட நாட்டுக்காக அந்த கமாண்டை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. எவ்வளவு சீரியஸானா, வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச அப்புறமும் ரொம்ப வருஷத்துக்கு இன்னும் வார் முடியலன்னு சரண்டரும் ஆகாம சூசைடும் பண்ணிக்காம அந்த தீவுல மறைஞ்சிருந்திருக்காரு. நிறைய பேர் வந்து சொன்னப்பவும் ஏமாத்த பாக்குறாங்கன்னு போகாம இருந்திருக்காரு. கடைசியில் அந்த கமெண்ட் கொடுத்தவரே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் வெளியே வந்திருக்காரு. அப்படி இவர் எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னா, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு 29 வருஷம் கழிச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஸ்பெஷல் குரூப் ஒன்று வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா எப்படி CPR பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை காதிலே வாங்கியிருக்க மாட்டோம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் நமக்கும் வராது, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் CPR மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் உதவுங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் கரண்ட்ல அடிபட்டு இறந்த ஒரு உயிரை காப்பாத்திருக்காரு. No, como que se electrocutó. Ya estamos viendo. Ya.